வணக்கம் மேசராசி நண்பர்களே. மேசராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்துல வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2020 வருடத்துல நவம்பர் மாசம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகுதுங்க. அதாவது சார்வரி வருடத்துல ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 மணிக்கு பயிற்சி ஆகுது. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போகுதுங்க. அதாவது மேச ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 9வது ராசியிலிருந்து 10வது ராசிக்கு பயிற்சியாக போகுது. அப்ப 10வது ராசிக்கு பயிற்சியானா கூட குரு பகவான் 10வது ராசியிலேயே ஒரு வருட காலம் முழுவதுமே இருக்க மாட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மாத கால அளவு மட்டும்தான் குரு பகவான் மகர ராசியில அந்த 10வது ராசியில இருப்பாருங்க. மீதி 5 மாத கால அளவு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11வது ராசியில இருப்பார். அதாவது அதிசாரத்தின் மூலமா போய் அங்க இருப்பார் பாத்துங்க. அப்போ பலன்கள் 10வது ராசியில இருக்கிற போது ஒரு மாதிரியும் 11வது ராசியில இருக்கிற போது ரொம்ப அற்புதமான பலன்களையும் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்குங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், சரிங்களா? அதாவது வாய் விட்டு சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லவும் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ நீங்கும் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதாவது இந்த வரக்கூடிய குரு பயிற்சியாவது நம்ம உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணிடாதா, வரக்கூடிய சனி பயிற்சியாவது வாழ்க்கையை சரி பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களையும், அதே மாதிரி அந்த ராசி பலன்களை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களையும் நிறையவே பார்க்க முடியுதுங்க. ஏன்னா அவங்களுடைய வழிகள் அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடயே இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்போ சரியாகும், சரியாகுமா சரியாகாதா, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் மனசுல ஏற்கனவே மேசராசிக்காரவங்களுக்கு வந்திருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளதுலயே கடந்த காலங்கள்ல மிகவும் சிறப்பப்பட்ட ஒரு ராசி அப்படின்னா அது மேசராசியை தாங்க எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இழக்காதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயத்திலையுமே அவங்க இழந்துட்டாங்க. அதாவது முதல்ல அவங்க தொழில இழந்தாங்க, சரிங்களா? ஏகப்பட்ட மேசராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா சுயதொழிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சுயதொழில பண்ணவே முடியலங்க. பண்ண முடியாம ஒரு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி அந்த பொருளாதாரத்தினால தொழிலை நடத்த முடியாம போய் பல பேர் அந்த தொழிலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாத்துங்க. இன்னி சில மேசராசிக்காரவங்க அந்த தொழிலை கைவிட்டுலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடயே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கைவிட்டுட்டா நமக்கு அதுக்கு அடுத்து மான மரியாதை போயிருமே, சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது, கடன்காரங்க பிரச்சனை வந்துருமே அப்படிங்கறனால அதை யோசிச்சுக்கிட்டு அந்த தொழிலை பல்ல கடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்காங்க பாத்துக்குங்க. ஆக தொழில அந்த ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிட்டாங்க. ஏன்னா பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மேசராசிக்காரவங்களுக்கு மாறிடுச்சுங்க. ஏன்னா வருமானம் இருந்தா தானே அவங்களால பொழைக்க முடியும் இல்லையா? தொழிலும் இல்லை அப்படிங்கிற போது வருமானமும் இருக்காது இல்ல. அப்ப வருமானம் இல்லாதது போது என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கூட பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. யாருகிட்ட எல்லாம் நம்ம காசு கேட்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கிட்ட கூட ஒரு 50 ரூபாய் கொடு, 100 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரியான ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு பாத்துங்க. அந்த நிலைமையை நினைச்சலாம் அவங்க ஒரு கூடி குறுகி போற மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கடன் காட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடன் காட்சி படாத பாடுபடுத்திடுது. அவங்கள என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு கடன் அந்த அளவுக்கு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு. செல்போன் எல்லாம் சிலர் ஆஃப் பண்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாத்துங்க. ஏன்னா செல்போன் அடிச்சாலே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏதாவது ஒரு கடன்காரன் கூப்பிட்டுருவானோ, ஏதாவது ஒரு கடன்காரங்க நம்ம வீட்டு முன்னுக்கு நின்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், அந்த அச்சம். அதனாலேயே பாத்தீங்கன்னா செல்போனை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் வரும், ஆனா அந்த நம்பரை எடுக்க மாட்டாங்க, யாரு நம்பர்னே தெரியாம. இவ்வளவு ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கெல்லாம் வந்துருச்சு பாத்துக்குங்க. இதுல பிரைவேட்ல வாங்கின கடன் தான் தொந்தரவு வந்ததுன்னா, சிலருக்கெல்லாம் இந்த பேங்க்ல வாங்கியிருப்பாங்க கடன், அந்த கடன் எல்லாம் கூட தொந்தரவு பண்ணி அவங்கள மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிருச்சுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கெல்லாம் மான மரியாதை பூராமே போயிருச்சு, எதுவுமே இல்லை. சிலருக்கு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் இல்லாம போயிருச்சுங்க. சொத்தவெல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வீடை கூட விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வண்டி வாகனங்களை விற்கிற மாதிரியானது வந்துருச்சு. நகை நட்டுகள் பூரா இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்த காலத்துல எல்லாமே வந்துருச்சுங்க. இப்படி எல்லாத்தையுமே இழந்துட்டு நடுத்தெருவுல தான் இன்னைக்கு நிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் மேசராசிக்காரவங்களுக்கு நடக்குதுங்க.
கிட்டத்தட்ட நடுத்தருவுல தான் நிக்கிறாங்க, அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரிதான் வந்து நிலைமை இருக்கு. சரி, இந்த நிலைமைகள்லாம் சரியாகுமா சரியாகாதா, எப்பதான் சரியாகும் அப்படின்னு கேட்டா, அந்த நிலைமையெல்லாம் சரியாகக்கூடிய அந்த கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கு. அதுல முதற்படியா வந்து நம்ம குரு பகவானை வந்து எடுத்துக்கலாங்க. குரு பகவான் என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நிலைமைகளை சீர் செய்வாருங்க. அதாவது 10வது இடத்துல குரு வந்தா தொழில் கேடு ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் சில விஷயத்துல சிலர் எல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. சிலருக்கெல்லாம் வேலையில பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது வந்து உண்மையிலேயே அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலே இல்லாதவங்களுக்கு வந்து தொழிலை வந்து உருவாக்கி கொடுக்குங்க. அப்ப மேசராசிக்காரவங்க பெரும்பாலான பேர் வந்து சரியா தொழிலே இல்லாம தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தொழிலை உருவாக்கி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் வரும். அதே மாதிரி சில மேசராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழிலவே நடத்த முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தொழிலை நடத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து கண்டிப்பாவே கொடுக்குங்க. அதனால நீங்க தைரியத்தோட இருக்கலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்பும் பல மேசராசிக்காரவங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஆக தொழில் பாதிப்பு வந்து சீக்கிரமே உங்களுக்கு விலகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியிலிருந்தே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருங்க. ஒரு சிலர் மட்டும், அதாவது தசாபுத்தி ரொம்பவுமே சரியில்லாம இருப்பாங்க. சரிங்களா? இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்திகள் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைன்னாலும் சரி, மேசராசிக்காரவங்களுக்கு இந்த விதமான பலன் நடக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் தசாபுத்தி ரொம்ப டாப்பா இருக்கும். அவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல கஷ்டப்படாம, தொழில கஷ்டப்படாம இருப்பாங்க. ஆனா அப்படி கஷ்டப்படாம இருக்கிறவங்க வந்து 100க்கு ஒரு 5% தாங்க. ஆக அந்த 100க்கு ஒரு 5% உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா கொஞ்சம் சரிதாங்க. மற்றபடி வேற எதுவும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடையாதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்ப்போம். வேலை வாய்ப்புன்னு பாக்குற போது வேலையில வந்து ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டீங்கன்னா, வேலையில வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழல் வந்து வருங்க. அதாவது மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு பல மேசராசிக்காரவங்க இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம வந்து வீட்டுல தாங்க இருக்காங்க. ஏற்கனவே வேலை பார்த்து இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு கம்பெனியில பார்த்து இருந்திருப்பாங்க. வேலை பார்த்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியில விருப்பமே இருந்திருக்காது. தானே அந்த வேலையை விட்டு வெளியே வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்திருக்குங்க. ஏகப்பட்ட மேசராசிக்காரவங்க வந்து வந்துட்டாங்க. சில மேசராசிக்காரவங்க வந்து கம்பெனியே விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. பாத்துக்கங்க, நீங்க எங்களுக்கு வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதனால ஏகப்பட்ட மேசராசிக்காரவங்க வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து நல்ல வேலை கிடைச்சதான்னா நல்ல வேலையெல்லாம் கிடைக்கலைங்க. தன்னுடைய திறமைக்கும் தன்னுடைய அறிவுக்கும் போதுமான சம்பளத்தோட வேலை கிடைக்கல, தன்னுடைய திறமைக்கு ஏத்த மாதிரியான வேலை கிடைக்கல, மிகவும் பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கல, சின்ன சின்ன கம்பெனியில தாங்க வேலை கிடைச்சது. அந்த சின்ன கம்பெனியில வேலை கிடைச்சதோட அந்த குறுகிய சம்பளத்தோட அவங்க மனம் வெதும்பிதான் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு நல்ல சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்காதா, ஒரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து மேசராசிக்காரவங்க இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு தாங்க இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ற மாதிரி மேசராசிக்காரவங்க குறைபாடோடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எல்லாமே அந்த எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு நீங்கி வேற ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உருவாகுங்க. அதை நீங்களே உருவாக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சிறிய கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய கம்பெனிக்கு வந்து நீங்க குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறமா முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பெரிய கம்பெனியில வந்து வேலை கிடைக்கும், நிறைஞ்ச சம்பளத்தோட வேலை கிடைக்கும். அதே மாதிரி மனநிறைவோடு வேலை பார்க்கலாங்க. முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா இன்னைக்கு மேசராசிக்காரவங்கனால மனநிறைவோடு வேலை பார்க்க முடியலங்க. அந்த டார்ச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிறைய இருக்கும். ஆனா குரு பயிற்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து வேலை விஷயத்துல வந்து இருக்காதுங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாவே கிடைக்குங்க. எந்த துறையில கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் சொல்றோம் இல்லையா, இரும்பு, வண்டி வாகனங்கள், மோட்டார் துறை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த துறையில வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுல வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. அந்த இன்ஜினியரிங் துறை, அந்த துறையில எல்லாம் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில மேசராசிக்காரவங்களுக்கு கோர்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ல வேலை கிடைக்கிற மாதிரி வரும். அதுவும் இல்லை அப்படின்னா சில நிதி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறெல்லாம் வந்து இருக்குங்க. அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வித்துறை இருக்கு இல்லையா, அந்த கல்வித்துறை வந்து இளநிலையா இருந்தாலும் சரிதான், அது கல்லூரி கல்வியா இருந்தாலும் சரிதான், அந்த கல்வித்துறையில வந்து ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகுங்க. ஆக மேசராசிக்காரவங்களை
பொறுத்தளவுக்கு வேலை விஷயத்துல இனிமேல் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, தைரியமா இருக்கலாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த வேலை போயிருமோன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. வேலையே போனாலும் மறுபடியும் வந்து உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். அதனால நீங்க வந்து தைரியமாவே வந்து மேசராசிக்காரவங்க வந்து இருக்கலாங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ பொருளாதாரம் அப்படின்னு பார்ப்போம். பொருளாதாரம் அப்படிங்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இனி படிப்படியா வந்து உங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள்லாம் நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தாங்க வரும். அந்த பொருளாதாரத்துல நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அதனால பொருளாதார விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. அதுக்கடுத்து அந்த கடன் காட்சியில எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கடன் காட்சியில இருந்தெல்லாம் நீங்க விடுதலை பெறதுக்கான ஒரு காலம் வந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்ப கடன்காரர்களுடைய தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்குங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்தை வேற பார்ப்பார். அப்ப அந்த 6வது இடத்தை குரு பார்க்கிற போது அந்த நோய் கடன் பகை எல்லாம் தீரும், அல்லது அதுல வந்து பிரச்சனைகள் வந்து வராதுங்க. இப்போ கடன் தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் தீரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் மெதுவா தீர்ந்தா கூட அந்த கடன்னால வந்து ரொம்ப அவஸ்தை இருக்காது. ஒரு சிலர்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த அவஸ்தை வந்து வராது. அதே மாதிரி கடன்காரவங்க வந்து முதல்ல எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா கேட்டுக்கிட்டு போக மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லாம் வந்து சரி பணத்தை நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குங்க. அதுக்கப்புறம் அந்த நோய் அப்படின்னு எடுத்துக்குவோம், அதாவது ஹெல்த் இஷ்யூன்னு எடுத்துக்குவோம். சில மேசராசிக்காரவங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இப்ப வந்து விலக போகுதுங்க. உடல் நலம் வந்து தேருங்க. உடல் நலத்துல எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி இப்ப பகையெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. இப்ப மேசராசிக்காரவங்க வந்து பல பேர்த்து கூட வந்து பகையா இருப்பாங்க இல்லையா. ஒரு சிலருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் வந்திருக்கும். இப்ப அந்த பகையெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி எதிரிகள்னால வந்து நமக்கு எந்த தொந்தரவும் வராது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் வந்து உங்களுக்கு இருந்திருந்தா அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த பங்குனி மாசத்துக்கு மேல, இந்த 2021 சரிங்களா, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ்ல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து உருவாகுங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியை வேற பார்ப்பார் இல்லையா. அதனாலதான் வந்து அந்த கடன் காட்சிகள் வந்து தீர்றது. அதே மாதிரி கடன்கள்னால தொந்தரவு இல்லாம இருக்கிறது, குடும்பத்துல வந்து நல்ல சுபிட்சமும் முன்னேற்றமும் ஏற்படுறது அதனாலதாங்க ஏற்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 4வது ராசியும் வந்து குறிப்பாப்பாருங்க. அந்த 4வது ராசியை குறிப்பாக்குற போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில மேசராசிக்காரவங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் விற்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி எண்ணங்கள் இருந்திருந்தா அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடி சீக்கிரம் வந்து உங்களுக்கு நிறைவேறுங்க. அதன் மூலமா நீங்க சில கடன் காட்சிகள் எல்லாம் தீக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சில மேசராசிக்காரவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சொத்து வாங்குறதோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலத்துல வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து நிறைய இருக்குங்க. அதே மாதிரி மேசராசிக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திருமண பாக்கியம் எல்லாம் இந்த குறுப்பெயர்ச்சியில வந்து நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே கிடைக்குங்க. இப்ப குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில மேசராசிக்காரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே வந்து கிடைக்குங்க. இப்போ கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களை பொறுத்த அளவுக்கு கடந்த காலத்துல வந்து நிறைய மதிப்பெண்கள் பெற முடியல. அதே மாதிரி கல்வி கற்கிறதே வந்து ஏகப்பட்ட இடைஞ்சல் வந்துருச்சு. ஏன்னா இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனாலேயே நமக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில எந்த விதமான இடைஞ்சல்களுமே வராதுங்க. ஆக கல்வியில வந்து ஒரு சுபிட்சமான நிலை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்குங்க. சரி, அடுத்து அந்த குரு பகவான் 10வது ராசியில இருக்கிறதுனால முக்கியமாவே தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் சில காலத்துல மேசராசிக்காரவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு ஓரிரு மாசத்துல வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா தொழில் தொடங்குங்க. அந்த தொழில் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏற்கனவே தொழில் நடத்தி அதை நடத்த முடியாம சில பேர் இருக்கீங்க, அவங்களுக்குமே தொழில் சிறப்பா போறதுக்கான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உருவாக்குவாரு. நீங்க தைரியமா இருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் சார்ந்த வேலைகள் வந்து நிறைய நடக்குங்க. அப்படின்னா என்னன்னா கோயில் சார்ந்துன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து கோயில் கட்டுவாங்க, ஒரு சிலர் வந்து அந்த கும்பாபிஷேகத்தை வந்து நடத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேர்த்தி கடன்களை வந்து செலுத்துவாங்க. அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் திருப்பணிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நமக்கு ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வருங்க. அந்த கோயில் பொறுப்புகள் கூட கிடைக்கலாம்.
சரிங்களா? அதே மாதிரி கோயில்ல வந்து அந்த பட்டங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களும் கிடைக்கலாம். அந்த கோயில் சார்ந்த விஷயங்கள்ல மதிப்பு மரியாதைகள் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இந்த குருப்பெயர்ச்சியில வந்து இருக்குங்க. அதே மாதிரி நீங்க கோயில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் அனுபவிக்கலாம். அதே மாதிரி புனித யாத்திரைகள் போலாம். கோயில் சார்ந்த ஒரு நன்மைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்குங்க. ஆக இந்த குரு பயிற்சி வந்து மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 10வது ராசியில இருந்தாலும் அற்புதமான பலன்களை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே வந்து கிடையாதுங்க. அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பங்குனி மாசத்துல இருந்து ஆவணி மாசம் வரைக்கும் 11வது ராசியில தாங்க சஞ்சரிக்க போறாரு. அப்போ 11வது ராசியில அதிசாரத்தின் மூலமா அவர் சஞ்சரிக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த காரியமா இருந்தாலும் சரிதான், எதிர்பார்க்காத காரியங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்குங்க. வெற்றிகள் வந்து உங்களுடைய வீடு தேடி வருங்க. அதே மாதிரி மன மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க. எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிருந்தீங்களோ அது பூரா நடந்து சந்தோஷப்படுத்தும். சரிங்களா? வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்க மனசுல மீண்டும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வருங்க. அதே மாதிரி அந்த தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொட்ட காரியங்கள் பூராமே பொன்னாகுங்க. யாரெல்லாம் நமக்கு வேண்டப்படாதவங்களா இருந்தாங்களோ அத்தனை பேரும் உறவினரும் நமக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்களோ, உறவினர்களையா இருந்தாலும் சரிதான், குடும்பத்தையா இருந்தாலும் சரிதான், அவங்கள பூரா வந்து மறுபடியும் நீங்க சந்திச்சு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வருங்க. அதே மாதிரி அந்த 11வது ராசியில அந்த குரு இருக்கிற வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வளவு அருமையா வந்து அந்த குரு 11வது இடத்துல இருக்கும் போது பலன்கள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சிகரமான பலனா ரொம்பவும் நம்மளை வாழ்க்கையில உயர்த்தி கொண்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி பலன்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாவே நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து மேசராசிக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அதனால மேசராசிக்காரவங்க கடந்த காலத்துல நடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்துருங்க. எதையுமே நினைக்காதீங்க. இனிமேல் அப்படி ஒரு கஷ்டம் வரவே வராது. ஏன்னா இனிமேல் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாவே இருக்கும். வருங்காலம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மேசராசி நண்பர்களே.